மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும், சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும், சமுத்திரகர்ணி சார் அவர்களுக்கும், டைரக்டர் ராஜ் கபூர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி. திஸ் இஸ் a ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு. ஏன்னா சம்பந்தி ஹீரோ, மாப்பிள்ளை டைரக்டர். ஸோ இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. அப்புறம் ரமேஷ் சார், நான் உங்களுக்காக கூட வந்தேன். உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்காகவும் வந்தேன், எல்லாருக்காகவும் வந்தேன். அண்ட் நான் இதெல்லாம் பார்க்கல, என்னது ட்ரெய்லர் பார்க்கல, சாங்ஸ் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இருந்தாலும் பக்கத்துலேருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுகிறதெல்லாம் கேட்டல, இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும். அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு, நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரா ராமேஷ் சார். இது ரொம்ப சரியில்லை சார் இது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதிலிருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி ஆச்சு. அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிட்டர்மினேஷன், அந்த கமிட்மெண்ட்டு, இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட். அப்புறம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க. we are going to make many more movies in our combination. அண்ட் பேசக்கூடாது, செஞ்சு காட்டணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காமாட்சி சார் சொன்னாங்க, அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டை பிக் பண்ணுறாரு, இஸ் காட் தட் விஷன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் என்ன புக் பண்ணல. அப்படியா, சரி மன்னிச்சிருங்க. Anyway, sir, thank you so much. All the best. God bless everyone. And I wish my Maapla all the best. Many more movies, awards, rewards எல்லாம். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் இஸ் அன் அமேசிங் ப்ரொடியூசர். சினிமாக்காரங்க காசு தர மாட்டாங்கன்னு வெளியே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டுருப்போம். ஆனால் நான் ஒரு தடவை கூட கால் பண்ணல, பேமெண்ட் வாஸ் ஆன் டைம். ஸோ நம்ம கேட்குற சம்பளத்துலேருந்து அடிமாட்டு அலைக்கு தான் அடித்து பேசுவார். பட் பேசின காசு அழகாக கொடுத்துருவாங்க. பட் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ப்ரே மை தம்பி, my brother Uma, I wish you all the best. And I really want to thank again the Sai Dinesh, where Sai Dinesh is programming பண்ணியிருக்கார். He has done the sequencing for the songs and ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. தம்பி ரமையா அண்ணா ஃபஸ்ட்டு மியூசிஷியனாக தான் சினிமாவுக்கு வந்தார். நிறைய பேருக்கு தெரியாதான்னு தெரியல. இஸ் ஆக்சுவலி a musician. ஸோ அவருடைய ஃபுல் ஃபார்ம் இந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் லவ்லி ஈவினிங். குட் டே.
ராஜா கிளியின் இசை மற்றும் ட்ரெய்லர் முன்னோட்ட நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் திரைத்துறை நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நான் இதில் இந்த ஒன்று மிஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சாட்டை அப்பா வினோதய சித்தம்னு இருக்கு, அடுத்த சாட்டைன்னு ஒன்று இருக்குது, அதில் 2 பேர் காம்பினேஷன் இருக்குது. அண்ணன் தம்பிராமி அண்ணனும் கனியோட இதுவும் அது மட்டும் மிஸ்ஸிங்க. இதில் என்னென்னா அண்ணன் தம்பிராமி அண்ணன் இந்த கதையை சொல்லக்குள்ளே வந்து, தம்பி இது இரத்த கண்ணீர் ஐயா எம்ஆர் ராதாவோட இது இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு அற்புதமான இந்த நடிப்பை நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. கதையை சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள அண்ணன் அப்படியே மெல்ல டேபிள்லேயே மியூசிக் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள சும்மா எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் அண்ணன் ஒரு ஆகச்சிறந்த இசையமைப்பாளர், அவருக்குள்ளே ஒரு இசை வடிவம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். அடுத்து அந்த வார்த்தைகளையும், அந்த படத்தில் உள்ள வார்த்தைகளையும், அந்த 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 இசைக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளையும் கோர்த்து அந்த ஸ்பாட் அப்படியே அண்ணன் சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஒரு 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 இசை வடிவம் அவருக்குள்ளே இருக்குது. இந்த 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 படம் என்னன்னா வந்து, இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நடந்த கதை தான், அதோட தழுவல் தான், அதோட வேற ஒரு வடிவமாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு மறுக்கப்பட்ட முகங்கள், கதைகள் இருக்கும். அதை இந்த திரை வடிவத்தில் அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் முதல் முயற்சியாக தம்பி உமாபதியே இதோட இயக்குனராக இருக்கிறாரு. அதில் நிறைய காட்சிகள் என்னோடய கல்லூரியில் தான் படமாக்கப்பட்டது. ஒரு புதிய வரவு மாதிரி அவர் தெரில, ஏற்கனவே ஒரு 4-5 படங்கள் இயக்குன ஒரு அனுபவம் போல் அவர் தம்பி உமாபதியை நான் பார்த்தேன். நான் இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய விஷயங்களுக்கு சொல்ல முடியாத, சொல்ல தவிக்கிற விஷயங்களை திரைமொழியில் எடுக்கிறதுக்கு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் இருக்க சகோதரர் சுரேஷ் காமாட்சி. இது 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 இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படம் வெற்றி அடையணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் இதை நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த முறையில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய்ங்க நான் நம்புகிறேன். நான் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றிண்ணே. மழை பெய்யும்னா ஒட்டுமொத்த மேடையும் நல்லவங்களாக அமர்ந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ மழை பெய்யும்னு பார்த்துக்கோங்க. ராமநாதபுரத்தில் பெய்கிற மழை சென்னைக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன் நல்லவன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு படைப்பாளிக்கும் வந்து ஒரு சமூக நோக்கம் இருக்கணும். சமூக நோக்கம் இல்லாதவர்கள் படைப்பாளியாக இருக்க முடியாது. சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஏதோ ஒரு வடிவத்தில் அதே மக்களுக்கு கடத்தணும். அப்படி கடத்தக்கூடியவர் தான் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள். எத்தனையோ இடையூறுகள், அவர் வந்து அவருடைய கருத்தியல் சார்பாக அவர் இந்த களத்தில் நிற்பதற்கு எத்தனையோ இடையூறுகள் உண்டு. அந்த இடையூறுகளும் தாண்டி தன்னுடைய கருத்தியலில் உறுதியாக நின்று கொண்டு தயாரிப்புகளை செய்யக்கூடியவர். அதே போல இந்த படத்தினுடைய கதை, வசனம், இசை எல்லாவற்றையும் உருவாக்கியிருக்கிற இந்த படத்தினுடைய உண்மையான நாயகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பி ராமையா அவர்கள். மனசிலிருந்து பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே நீலாம் நல்லா வரணும் தம்பி, நல்லா வருவேலா, வந்துடுவேன் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உண்மையிலே மனத்துக்கண் மாசிலநாதன் அனத்துக்கண் ஆகல நீரபெற அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசாமல் எல்லோரிடத்திலும் வெளிப்படைத்தன்மையோடு பாராட்டக்கூடிய, அவர் அளவுக்கு பாராட்டுற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் நான் பார்த்ததில்லை. அப்படி பாராட்டுவார். உண்மையிலே அவர் நமக்குள்ள இப்படி திறமை இருக்கா அப்படிங்கிறத அண்ணன் தம்பிராமையா அவர்கள் பாராட்டும் போது தான் தெரிய வரும். அப்படி நல்ல ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தணும், நல்ல ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடியன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி. அப்படிதான் நான் வந்து தொடர்ச்சியாக வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் கொடுக்காம உள்ளதுக்கு போட்டாங்க. எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம இருந்திருப்பான், நீயே இந்த படத்துல நீதிபதியா நடிச்சு ஜாமீன் கொடுக்காத, உள்ளதுக்கு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு. அது சொல்லி தான் கொடுத்தாரு. அதை கொடுப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்லை, அவருடைய அன்பு மகன். அவர் நினைத்ததெல்லாம் அவர் இதுவரைக்கும் நடந்திருக்கு, அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு. அப்படித்தான் எங்களுடைய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய அன்பு மகளை அவர் கரம் பிடிச்சாரு, நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ, டேரக்டர்னா பொதுவாக சொல்லுவாங்க, நம்மளும் நிறைய இயக்குநர்களை வந்து படப்பிடிப்பு தலங்களில் பார்த்துருக்கோம், பரபரப்பாக இருப்பாங்க, ஆக்ஷன் கட் போயின்னு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி கூலா சாஃப்டா இப்படி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது.
அவர் கோவப்பட்டு நான் பார்த்தேன். நான் இருந்தது ஒரு 5-6 நாள் தான் படப்பிடிப்புக்கு போனேன். அந்த 5 நாட்கள் பார்த்து கூட சின்ன கோபம் கூட ஒரு முகத்தில் பார்த்தால சிரித்து கொண்டு ரொம்ப மென்மையான ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காரு. தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குனராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சின்ன இருண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்திற்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும். சாட்டைனா சமுத்திரக்கனி அண்ணன் கூட நிற்பாரு, அந்த சாட்டை தம்பிராமையா நிற்பாரு, சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாஜி நிற்பாரு, எல்லா சாட்டையும் நிற்கும். நான் இதில் ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஒரு துரைமுருகன் அப்படின்னு ஒரு பேர் தான் என் பேர். ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு அடைமொழி உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 13 வழக்கில் என் பேர் சாட்டை துரைமுருகன் இருக்கு. அதே போல் யூடியூப் சேனலில் தேடினா சாட்டைன்னு ஒரு 2000 வீடியோ வருது. கூகுளில் போனால் சாட்டை அப்படிங்கிற பேர் வருது. அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் அண்ணன் அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் அண்ணன் தம்பிராமை அவர்களும் தான். இந்த 2 பேருடைய இன்ஸ்பிரேஷன்ல நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறகு தான் என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பேரே வச்சேன். இப்போ சாட்டைன்னு போட்டு அவங்க படம் வராது, என் படம் தான் வரும். நான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன். அப்போ அப்படி நிறைய ஒரு தொடர்பு உண்டு. அதே போல அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய நபர் கிடையாது. ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள். அப்படியெல்லாம் ஒரு இப்படிப்பட்ட கலைஞர்கள், படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கிடைப்பது அரிது. அப்படிப்பட்டவர்களும் ஒன்று கூடி தயாரித்திருக்கிற ஒரு படம். இந்த படத்தில் 2 பாட்டு பார்த்தோம். ஒன்று வந்து நம்மளுடைய உடலை நடுங்க வைத்தது, இன்னொன்று உள்ளத்தை நடுங்க வைத்தது. 2 பாட்டுமே. அதே போல இந்த படமும் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும். தமிழ் சமூகத்தில் இந்த படம் சின்ன அதிர்வுகளை நிச்சயம் ஏற்படுத்தும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன் உமாபதி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும், இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும். நிச்சயமாக சொல்வேன். இந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நாம் அத்தனை பேரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம் அல்லவா? இந்த பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மிகவும் மகிழ்ந்திருந்த பொழுது என்று உறக்க சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு பொழுதை எனக்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய அன்பான தம்பி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு நான் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்தாக வேண்டும். ஏனென்றால் அவர் எவ்வளவு எளிமை அப்படின்னா, ஒரு புதுமுக கவிஞரோட ஒரு நூல் வெளியீட்டு விழா, அதற்கு அவர் வந்திருந்தார். மிகவும் பரபரப்பாக படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவர் வருவாரா, தாமதமாகிறதே, வருவாரா என்ற ஒரு கேள்வியை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்த போது மிகச்சரியாக அந்த நிகழ்வுக்கு வந்திருந்து, பொதுவாக படத்தயாரிப்பாளர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு ஒரு கற்பனை இருக்கிறது அல்லவா? அப்படியெல்லாம் இல்லாமல் மிக மிக எளிமையாக அவர் நடந்து கொண்ட அந்த விதத்தை பார்த்தபோது நான் அங்கே அரங்கத்தில் மேடையில் இருந்த நான் அவரை பார்த்து வியந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஏற்பட்ட அறிமுகம், அதற்கு பின்பு என்னுடைய என்னுடைய விருப்பங்களை அவரோடு தெரிவித்த போது நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு நீதிபதியாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இங்கே நிற்க வைத்திருப்பதற்கு நம்முடைய அண்ணன் தம்பி ராமையா அவர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்தாக வேண்டும். அந்த நேரத்தில் தான் இயக்குனர் தம்பி உமாபதி அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அப்போது நினைத்தேன், இந்த 6 அடி உயர தம்பி நிச்சயமாக அப்பாவை விட 60 அடி தாண்டுவார் என்று. அதை இந்த படத்தில் நிரூபித்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்த காட்சியே காட்டுகிறது. பொதுவாக இந்த திரைப்பட உலகம் என்பது கனவு உலகம், அது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். இங்கே மேடையில் இருக்கின்றவர்களை பாருங்களேன், ஒவ்வொருத்தர் கண்ணிலேயே ஒரு கனவு உலகம் விரிந்து கொண்டே இருக்கிறது. என்ன என்றால், நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன், நான் இந்த படத்தில் பங்கேற்றிருக்கிறேன், இந்த படத்தின் மூலமாக எனக்கு வெற்றிகள் குவியும், என்னுடைய ராஜாங்கம் ஒன்று எனக்காக உருவாகும் என்கின்ற அந்த கனவை அத்தனை பேரும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நிச்சயமாக இவர்களுடைய கனவுகள் நனவாவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒரு கைதட்டலை பரிசாக கொடுக்க வேண்டும். நான் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களை எதற்காக வியக்கிறேன் என்றால், மிக மிக அவசரம் என்று ஒரு படம், அதாவது இந்த காவல்துறையில் இருக்கின்ற பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த காவல் உடையை அணிந்த பின்பு அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மிக நுணுக்கமான பிரச்சனைகள், அதைத்தான் அவர் படமாக எடுத்திருந்தார் என்னும் போது, அந்த மிக மிக அவசரம் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக நம்மை அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வைத்தார் அல்லவா. படங்கள் எப்படி வேண்டுமானாலும் தயாரிக்கலாம்,
ஆனால் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை தயாரித்து படமாக கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தம்பி சுரேஷ் ராமையா, நம்முடைய சுரேஷ் காமாட்சி அவர்களை போல், நீங்க சொன்னீங்கல்ல சுரேஷ் ராமையான்னு, அந்த மாதிரியே வந்தாச்சு. இனிமேல் இந்த தயாரிப்பு காம்போ அப்படியாக அமைந்துவிடும். எனவே அந்த மிக மிக அவசரம் என்கின்ற, மிக யாருமே அதிகமாக பேசாத, சமூகம் கவனிக்காத ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு திரைப்படத்தை அவர் கொடுத்தார் என்னும்போது சமூகத்தின் மீதான, அதை தவிர பெண்களின் மீதான அக்கறையை நான் தம்பி சுரேஷ் காமாட்சியிடம் கவனித்தேன். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளராக, தயாரிப்பாளராக அவர் இருக்கிறார். அவருடைய வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக வெளிவருகின்ற ராஜா கிளி, நம்முடைய அண்ணன் தியாகராஜன் அவர்கள் பேசும்போது தங்கக்கிளி என்று ஆரம்பித்தார். நிச்சயமாக தங்கக்கிளியாக வெற்றி பெறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. எனவே இந்த நிகழ்வில் நான் பங்கேற்றதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜா கிளியின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்து வருகை தந்த அனைவருக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கம். ராஜா கிளி 2014 காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கனவோடு வந்தேன் இந்த சென்னைக்கு. வேலைக்கு ட்ரை பண்ணேன். பட் ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு சினிமா மேலே ஆசை இருந்த ஒரு நோக்கத்தில் சுரேஷ் காமா சாரோடைய தயாரிப்பு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்சு சினிமாவோட பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அந்த கஷ்டம் வந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அது வந்து பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வெளியே தெரியாது. நடிக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து பீப்புள்கிட்ட ரீச் ஆகிடுவாங்க. பட் பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற அந்த கஷ்டம் நான் வந்து அந்த கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு படம் எடுக்கும் போதும் அவர் அந்த கதையை சூஸ் பண்ணும்போது எனக்கு வியப்பாக இருக்கும். தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். என்னன்னா நம்ம கமர்ஷியலாக பண்ண மாட்டாரு, எப்படி ஹிட்டு கொடுப்பாரு, மாநாடு, மிக மிக அவசரம் எல்லாமே பண்ணும்போது நமக்கு ஒரு அவரை பற்றின வியப்பு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி பண்ணுறாரு, நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு இந்த தயாரிப்பு நிறுவனத்தை எப்படி எடுத்துகிட்டு போவாருன்னு ஒரு வியப்பு இருக்கும். அசால்ட்டாக டீல் பண்ணுவார். எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப மாதிரி இதுதான், இப்படி தான் ஒரு படத்தை எடுக்கணும், இப்படி தான் ஒரு நிறுவனத்தை நடத்தணுன்றது அடிப்படையிலேருந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த நிறுவனத்துலேருந்து நான் வந்தது வந்து நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, என்னடா அது நம்ம நிறுவனம் படம் எடுக்கிறாங்க, நம்ம வந்து ஏதோ ஒரு கேரக்டரில் ஏதாவது நடிக்க முடியுமான்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நமக்குள்ளேயும் இருக்கும். சரி, எப்படிடா அதை கேட்கறது அவர்கிட்ட, ஏன்டா நீ இங்கே வேலை பார்ப்பேன் அங்கே போய் நடிப்பேன்னு கேட்பாரு. அது நம்மளால கேட்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், சும்மா அப்படியே அந்த நாம் என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே அறிமுகம் ஆகும்ல, எல்லாருக்குமே நம்ம அக்ரிமெண்ட் போகிறதுலேருந்து பேமெண்ட் முதல்ல நம்ம தான் நம்ம அதை டீல் பண்ணுவோம். ஸோ எடுத்தோடனே நம்ம டீல் பண்ணுறது, உமாபதியாக இருக்கட்டும், எல்லாரையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம வச்சுக்கிறது. அப்புறமே நம்ம ஆனால் எல்லாமே நண்பர்கள் தான். நாங்கள் வந்து சினிமாவிலேருந்து மாநாட்டிலேருந்து கேதார் கொண்டு எல்லாமே நண்பர்கள் தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு 10 வருஷ காலம் வேலை பார்த்துருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு என் கூட பழகின ஆட்களை, என் நண்பர்களை ரொம்ப நல்லவங்களாக சேர்த்து வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவில் எனக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்த திரு சுரேஷ் காமாச்சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கான நகர்வாக வந்து அவர் அனுப்பிச்சு கொடுத்துருக்காரு. அந்த படி தான் எனக்கு அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து எனக்கு வந்து தம்பிராமையா சார் விட்ட போயிட்டு, அண்ணே 2 பசங்க அனுப்புகிறேன் பாருங்கள், உங்களுக்கு யார் செட் ஆகும்னு பாருங்கன்னு சொல்லிட்டு தான் சுரேஷ். அப்போ கூட அவர் வந்து இந்த பையனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் அனுப்பல, சாய்ஸாக தான் அனுப்புனாப்புல. அப்போ கூட நான் என்ன நினச்சேன், என்ன இவர் இப்படி நம்மளுக்கு சாய்ஸ் அனுப்புகிறாரு அப்படின்னு யோசித்தேன். ஆனால் உள்ளே போனோடனே தம்பிராமையா சார் எப்பயுமே எப்படின்னா, உள்ளே வந்து அவர் எப்பவுமே எனக்கு ஃபோன் கால் எடுத்தோடனே, அன்பு தம்பி, அன்பு மகனே, இதுதான் அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் நம்மளை வர வச்சிருவார். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவர்கிட்ட நான் அது போனோன்னு நம்மளுக்கு என்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நம்ம அண்ணன் நம்ம ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வந்துருவாப்புல. அந்த வகையில் வந்து நான் போன உடனே பார்த்த உடனே, தம்பி இதான் கதை, இப்படி தான் நகர்வு இருக்கும், நீ பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் சைடு தான் நான் பேச போகிறேன், அப்போ மாரி இருக்குன்றப்பல பார்த்துட்டு 2 பேரையும் பார்த்துட்டு சரி சொல்கிறேன் தம்பின்றாங்க. அப்போது நம்ம இந்த படத்துக்கு டிஓபியாக இருந்த கோபிநாத் சார் தான் டிஓபியாக ஃபிக்ஸ் பண்ணோம். அவர் கூட்டு என்கிட்ட சொல்கிறார், தம்பி நீ இந்த கேரக்டர் நடிக்க போகிறப்பான்றாரு. ஃபஸ்ட் அவர் எனக்கு ஃபோன் கால் பண்ணுறாரு. என்ன சார் பண்ணுறது, நான் என்ன நினச்சேன்னா சின்ன கேரக்டர் இருக்கும் போல், ஏதோ ஒரு வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் மிக வயசில் ஒரு ஒரு கண்டக்டராக வந்து எட்டி பார்த்துட்டு போவோம், ஒரு 2 to 2 seconds அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போல் அப்படின்னு நினச்சா உள்ளே வந்தேன். அப்புறம் பார்த்தா தம்பிராமையா சார் கூப்பிட்டு, உனக்கு நீ சீக்கிரமாக ட்ரைனிங் வந்துடு, முன்னாடி உனக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்றப்பல, என்னடா இது ஒரு பெரிய போர்ஷன் இருக்கும் போலேன்னு உள்ளே போகிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவன் உமாபதியாக இருக்கட்டும், அவன் தம்பிராமையா சார் எல்லாருமே அவங்க கொடுக்குற சர்க்கிள் எல்லாம் அவங்க ஆஃபீஸ்க்கு மேலே வச்சு ஒரு ப்ராக்டிகல் செஷன். முக்கியமாக சொல்ல போனால் அதில் வந்து நவகாந்தன் ஒரு அசோசியேட் டைரக்டர்,
நம்மளை அப்படியே கையில் அப்படியே கைடு மாரி அல்வா மாதிரி கொண்டு போகலாம் நம்மள. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நுணுக்கமாக இது இப்படி தான், இந்த சீக்வன்ஸோட மீட்ரு இவ்வளோ தான் அப்படின்னு நடிங்க அந்த மாதிரி சொன்னாப்புல. அதனால் அந்த படத்தில் வந்து அவ்வளோ வந்து நம்ம வந்து ஈஸியாக வேலை வாங்கிட்டாங்க. அதனால் அந்த படத்தில் நடித்த அனுபவம் வந்து உண்மையாலுமே இந்த தம்பிராமையா சாருக்கு ரொம்ப நன்றி. என் கூட அந்த டீமோட இருந்த எல்லாருமே ரொம்ப பழக்கப்பட்டாங்க. ஸோ அப்படி தான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவங்க டெக்னீஷியனை நான் வந்து ரொம்ப நம்ம கூட நண்பர்களாக ஆக்கிடுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் உமாபதி அவர்களும் சரி, கேதார், இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்ட வந்து தினேஷ் அண்ணன் இஸ் ஃபினாமினல். அவர் அந்த ஹைப் ஏற்றுவார் பாருங்க. ட்ரைலரில் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ என்னடா தம்பிராமையா சார் நடந்து வரும்போது அந்த ஒரு ஹைப் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. அவர் நல்லா பண்ணியிருக்காப்புல. அதுவும் எடிட்டர் சுதர்சன், இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு அமைஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய எல்லா ஒட்டுக்கும் வந்து நம்ம சுரேஷ் சார் செலக்டடாக தான் எடுப்பாப்புல. அந்த வகையில் வந்து எல்லாருமே கரெக்டாக அவங்கவுங்க வேலைகளை பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து எனக்கு வந்து 5 காம்பினேஷன் இருந்துச்சு மொத்தமாக. சமுத்திரக்கனி சார் உள்ள பெரிய காம்பினேஷன். நான் முதல்ல போய் நிற்கும் போது அவர் நிற்கும் போது பயந்தேன், எப்படா அவர்கிட்ட டைலாக் பேசுறது. அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அவர் ரொம்ப வந்து எமோஷனலாக ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, என்கிட்ட பேசுவார் அந்த காம்பினேஷனில். அப்போ வந்து அவர் சொல்லுவாப்புல, மாரி அப்பா அவங்களாம் நம்ம தான் பார்த்துக்கணும், குழந்தைங்க தான் நம்ம தான் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் வயசான காலத்தில் சொல்லுவார். நான் அப்போ சொல்லுவேன், இந்த பாடம் எடுக்கிறவெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த டைலாக் அவர் முன்னாடி சொல்கிறதுக்கு எனக்கு பயம், என்னடா இது இப்படி சொல்கிறாங்களேன்னு. ஆனால் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள், லெஜெண்டு, நம்ம அவருக்கு முன்னாடி போயிட்டு அவரை வந்து இப்படி பேசுகிறோன்னும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அவர் ரொம்ப ஈஸியாக, தம்பி அவர் வந்தோடனே என்னை பார்த்தோன்னே, டேய் நீ பண்ணுறா பார்த்துக்கலான்டா அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக. அதான் இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்களை நடிக்கும் போது நம்மளாம் பயப்படுறோம்ல, அது அவங்க அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஈஸியாக அது பண்ணிடுறாங்க. நம்மளை ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வர வச்சிடுறாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி தான் எல்லாருக்கூடையும் நான் ஒர்க் பண்ணேன். தம்பிராமையா சார், நீங்கள் நினைக்கிறீங்க அவருடைய வசனம், அவரோட டைலாக் டெலிவரி, ஐயோ அப்படியே வந்து பேசும்போதே ஒரு பஞ்சும் போடுவாப்புல. அந்த அளவில் வந்து அவர் ரொம்ப அதான் சொல்கிறேன், அந்த அளவில் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அவர்கிட்ட. அடுத்து இப்போ நீங்கள் எடுத்தால் கூட 4 ஸ்கிரிப்ட் கையில் வச்சிருக்காப்புல, தம்பி இந்த கதைப்பா அந்த கதைப்பா அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதும் அதில் ஒரு விஷயம் இருக்கும், மேட்ரு இருக்கும். நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு கதையை வச்சிருப்பாப்புல. அந்த வகையில் அவருக்கு இன்னும் டஃப் கொடுத்துட்டு தான் இருக்காப்புல. இன்றைய இருக்கிற இயக்குநர்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கதைகள்லாம் நிறையா இன்னும் இருக்குது, ஸ்டாக் இருக்குது. அவர் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக இயக்கணும் அதை சார்ந்த நோக்கம் அவர் பயணிக்கணுன்றத ரொம்ப ஆசைப்பட்டு வேண்டிக்கிறேன். அதேமாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ஏன்னா ஆஸ் அ டெக்னீஷியனாக நான் வந்து இந்த படத்தில் இருந்தாலும் நடிகராகவும் சரி, இந்த படத்தில் வேலை செஞ்ச சக நடிகர்கள், சக கலைஞர்கள், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அடுத்த கட்ட நகரணுன்றதை நான் மனமார இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இந்த படத்தை ராஜாக்கிளியை கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை நீங்கள் அடுத்த கட்டத்து நகர்வுக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிராமையா சார், முக்கியமாக திரு சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கும், தம்பிராமையா சார், என்னோட நடித்த சக கலைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், விடைபெறுகிறேன். நன்றி. பேச அழைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள். நன்றி. இந்த எஸ்டிடி ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்தில் ஆக்சுவலாக பிரவீன் நடிக்க வேண்டிய ரோலுக்கு தான் நான் போனேன் ஆடிஷனுக்கு. அதுக்கப்புறமா என்ன நினச்சாருன்னு தெரியல, அண்ணன் டாக்டரா தம்பி, ஒய்ஃப் டாக்டரா, சரி அப்போ டாக்டராக நடிச்சிரு அப்படின்ட்டாரு. எங்கள் மாமனார் வந்து எப்படியும் டாக்டர் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அவருக்கு இந்த படத்தை காட்டணும், அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சதுக்காக ரொம்ப நன்றின்னு. கமிங் டு ராஜாக்கிளி, அண்ணன் ராமையா அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ நாளைக்கு தம்பி ராமையா அப்படின்னு சொல்கிறது. அண்ணன் ராமையா வந்து எவ்வளோ பெரிய படைப்பாளி அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து நல்ல இயக்குனராக நல்ல படைப்புகளை கொடுத்துருக்காரு, நல்ல பாடல்களை கொடுத்துருக்காரு, நல்ல இசையமைப்பாளராக அவருடைய படைப்புகளை கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்ததில் இன்னொரு பெஸ்ட்டு படைப்பு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து அவர் பையன். அந்த படைப்பை வந்து இப்போ உலகத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் உமாபதி அவர் ஒரு டைரக்டராக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. அது ரொம்ப வெற்றிகரமாக வந்திருக்கு. நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும் எப்படி இது இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு. இங்கே ஆக்ஷன் கிங் வந்திருந்த போது ஏன் வந்திருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். சர்வேவர் ப்ரோக்ராமுக்கு இவர் போனார். லவ் வந்து அர்ஜுன் சாருக்கு தானே வந்திருக்கணும், எப்படி அவருக்கு பொண்ணுக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இவர் கூட வந்து யார் பழகினாலும் அவங்களுக்கு லவ் வந்துடும். அப்படி ஒரு நல்ல மனுஷன் இவர். படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே டார்லிங் டார்லிங் அப்படின்னு தான் வந்து பேசுவார். அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பார். ஸோ அநேகமாக அர்ஜுன் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் லவ் வந்திருக்கு. அடடா இப்படி ஒரு மருமகன் நமக்கு நல்லா இருக்கு, இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்படி தான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து நல்லவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. இயக்குனராக
உமாபதி ராமையா அவர்கள் வந்து இந்த படத்தின் மூலம் முத்திரை பதிக்க போகிறார் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு படத்தில் இருந்தாலே வந்து அண்ணா இப்போ ஸ்கூல்லலாம் வந்து ஓவிய போட்டிலாம் இருக்குல்லண்ணே, அதில் வந்து ஒரு நல்லவரை வரைங்க அப்படின்னா டக்குன்னு உங்கள் ஃபோட்டோவை தான் எல்லாம் வரைகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் நல்லவருக்கு என்னென்ன இப்போ வந்து அழகிய ஒரு ஆண்மகனை வரையணும் அப்படின்னா 6 அடி உயரம் இருக்கணும், அவருக்கு இப்படி வந்து புருவம் இருக்கணும், இப்படி வந்து முகம் இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 அசம்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி நல்லவர் ஒருத்தரை வரையணும் அப்படின்னா வந்து அதில் சமுத்திரக்கனி அண்ணன் தான் வரையணும் அப்படின்னு. நீங்கள் மனசாலையும் அவ்வளோ நல்லவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துலையும் அதுவாக தான் இருந்திருக்கீங்க. இந்த படம் வந்து என்ன பண்ணும், இந்த படம் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேமிலியுமே இந்த படத்தை தங்களுடைய கணவருக்கு, ஒரு மனைவி இருக்காங்கன்னா அவங்க எப்படி இந்த தன்னுடைய கணவருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சோன்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா லைட்டாக ஒரு ஆட்டம் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்து இந்த படத்தை பார்த்து உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த படத்தை ஒரு தடவை பாரு, காசு வந்தால் நீ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு. இந்த மாதிரியான கதைகள் இருக்கு இல்லையா, ஒரு ரத்த கண்ணீர் வந்துச்சு, அந்த படம் வந்து எத்தனை தீபாவளி ஓடிச்சு அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு படம் இப்போ நம்ம வினோதிய சித்தம் பார்த்துருக்கோம். ராமையா அண்ணனும் சமுத்திரக்கனி அண்ணனும் 2 பேரும் இருந்தாங்கன்னா அந்த படம் என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ரத்த கண்ணீரும் ஒரு வினோதிய சித்தமும் சேர்ந்தா என்ன இருக்குமோ அதுதான் இந்த ராஜா கிளி. நம்ம நிஜ வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி பார்த்த ஒரு சில பேர் வாழ்க்கையில் ஆட்டம் போட்டால் என்னவாகும், அவங்க கடைசியில் என்னவாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இது பாடம் நடத்துகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக தோளில் கை போட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து நம்ம டைரக்டரோட ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சரியாக அமைஞ்சிருக்கு. இதில் இன்னொன்று வந்து இந்த படம் ஏன் மக்களுக்கு மத்தியில் வந்து இது ரொம்ப ப்ராமினெண்ட்டான படம் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம தயாரிப்பாளர் சுரேஷ் கமாச்சன ஒரு முக்கியமான காரணம். பாபா படத்தில் வந்து அந்த 7வது மந்திரத்தில் 7 மந்திரத்தில் ஒரு மந்திரம் வந்து என் பட்டம் வந்து தன்னால் என் கையில் உட்காரணும் அப்படின்னு ரஜினி சார் சொல்லுவார். அந்த மாதிரி நல்ல படம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தன்னால் வந்து அண்ணன் கையில் உட்காந்துரும். அப்படி தான் வந்து ஒவ்வொரு படமும் நடக்குது. மிக மிக அவசரம்னு ஒரு படம் நடந்துச்சு. அந்த படம் சமூகத்தில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, பெண் காவலர்கள் வந்து இதுக்கப்புறம் பந்தோபஸ்து பணியில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஜிஓ போடுறாங்க. ஒரு படம் ஜிஓ போட்டு ஒரு பெரிய திருத்தத்தை உருவாக்குது. அதுக்கப்புறம் காவலர்களுக்குன்னு தனி கழிப்பறைகள் வந்து உருவாக்குச்சு, மொபைல் கழிப்பறைகள் உருவாச்சு. இப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம். அந்த படம் வந்து அண்ணனே இயக்குறாரு, தயாரிக்கிறாரு. இது வந்து அவரோட கைக்கு வந்துச்சு. மாநாடு படமும் அப்படிதான். அப்படியே எங்கெங்கேயோ போய் இது நடக்குமா நடக்காதா, மாநாடா வருமா மகா மாநாடா வருமா அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் அது அவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு மிகப்பெரிய நல்ல படமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எந்த நல்ல படமாக இருந்தாலும் அவரை தேடி அது வருது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக போகுது. இதை அடுத்து வணங்கான் திரைப்படம் அவருடைய கையில் இருக்குது, அதுவும் இன்னும் மிகப்பெரிய வெற்றி படமாக போகுது. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்லாம். இதுக்கு உங்களுக்கு நல்ல மனசு தான் காரணம். எங்கே திறமை இருந்தாலும் அதை தேடி தேடி ஐடென்டிஃபை பண்ணுற ஒருத்தராக நீங்கள் இருக்கீங்க. இப்போ இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லேயே எல்லாரையும் ரொம்ப பர்சனலாக வந்து அண்ணனுக்கு தெரியும், அவங்களுடைய கனவுகள் என்னன்னு தெரியும். அவங்க கனவுகளுக்கு எந்த வகையிலையாவது உதவ முடியும் அப்படின்னா அதை உடனே வந்து அண்ணன் செய்கிறாரு. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்ற ஆச்சரியத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. பேச அழைக்கிறேன். அரங்கில் அமர்ந்திருக்கிற ஊடகவியலாளர்கள், திரைத்துறை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நான் சுரேஷ் காமாட்சி அவர்கள் நிறையா பாடல் வெளியீடுகள், ட்ரெய்லர் வெளியீடுலாம் இந்த இதே அரங்கத்தில் நடத்தியிருக்கோம். அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எப்படி தயாரிப்பாளர் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு சுவாரஸ்யமான கதை. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் இயக்குனர் அப்பா மணிவண்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு 50வது படத்தை எப்படியாவது தயாரிச்சுன்னு முடிவு பண்ணார். முடிவு பண்ணிட்டு அவருடைய தம்பிகளாக எங்கள்கிட்ட ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்து, நீங்கள் 4 பேர் ஆளுக்கு ஒரு 50 லட்ச ரூபா போடுங்க, நாகராஜ சோழன் ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்னாரு. அதில் நான் ஒரு தம்பி, அண்ணன் சுரேஷ் காமாட்சி ஒரு தம்பி. ஆனால் அது காலப்போக்கில் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களே தனியாக தயாரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதான் அவருடைய முதல் படம். அப்படி தான் திரைத்துறைக்குள்ளே வந்தார். ஏற்கனவே நீண்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உதவி இயக்குனராக வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அது பிறகு
மலேசியா போய் அங்கே போய் தொழில் பண்ணி வேலை பார்த்து ஓரளவு சம்பாதிச்சுட்டு திரும்ப பிறகு வந்து ஒரு தயாரிப்பாளராக தான் உள்ளே வந்தார். அப்படி ஆரம்பித்த பயணம் அவருடைய இப்போ பேசும்போதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அவருக்கு அப்படியே தம்பி கூட சொன்னார், ஒரு பட்டம் வந்து அப்படி வந்து கையில் வந்து உட்காருது, நல்ல திரைப்படங்கள் அவர் கையில் வந்து உட்காரும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு காரணம் அவருடைய ரசிப்புத்தன்மை. மிகச்சிறப்பான ஒரு ரசிகர். எப்போவுமே வந்து ஒரு மிகச்சிறந்த ரசிகன் தான் மிகச்சிறந்த கலைஞனாக இருக்க முடியும், மிகச்சிறந்த தயாரிப்பாளர் இருக்க முடியும். 80கள் 70 80 90களில் இருக்கிற எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தோட பாட்டு சொல்லுவார், அந்த படத்தை பாடுவார், வரி ஒரு பிழை இருக்காது. அது யார் இயக்குனர்னு சொல்லுவார், யார் நடிகர்னு சொல்லுவார், யார் கதாநாயகி எல்லாமே சொல்லுவார். அந்த திரைப்படத்தை அவ்வளவு தூரம் ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரசிகன். அதனால தான் அவரால் இதை வந்து எடுக்க முடியுது. தம்பி இங்கே முன்னாடி பேசின தம்பி சொல்லும்போது எப்படி இந்த கதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாருன்னு தெரியலை, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், அதே நேரத்துக்கு பயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இந்த படமும் சரி, அண்ணன் தம்பிராமையா அவர்கள் தான் இந்த கதையை தம்பிக்காக உமாபதிக்காக வந்து சொன்னார். சொல்லும் பொழுது அந்த அறைக்குள்ளே முதலாக சொல்கிறாரு, நானும் அண்ணன் சுரேஷ் கமாச்சி அவர்கள் தான் கேட்குறோம். கேட்டு முடித்தவுடன் அண்ணன் தம்பிராமையா அண்ணன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போனார். அதுக்கிடையில் நாங்கள் சும்மா ஒரு அந்த 1 நிமிட இடைவெளியில் பேசிக்கிட்டோம். எப்படிண்ணே இருக்குது அப்படின்னாரு அண்ணன். அவர் கேட்டார், என்னைய ரொம்ப சிறப்பாக இருக்குண்ணே, பண்ணலாம் அப்படின்னு. அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோடனே அண்ணே படம் பண்ணுறோம்ண்ணே அப்படின்ட்டார். ஒரே தடவை தான் கதை கேட்டார். வேறு நீங்கள் போயிட்டு வாங்க, நான் நாளைக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன்லாம் இல்லை. கதையை கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து படம் என்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டார். அப்படி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த கதையை வந்து அண்ணன் தம்பிராமை அவர்களும் சொன்னாங்க. அண்ணன் ஹுமாயூன் அண்ணன் இல்ல திருமண விழா நாங்கள்லாம் கும்பகோணத்தில் இருந்தோம் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இரவு தங்கியிருக்கும்போது அந்த விடுதிகளில் நிறைய பேர் தங்கியிருந்தோம். அப்போ என்னோட நிறையா தம்பிகள் கூட இருந்தாங்க. அவங்கெல்லாம் சினிமானா என்னென்னு தெரியாது, சினிமானா பிடிக்காத கோஷ்டியெல்லாம் இருந்துச்சு. அப்போ திடீர்னு அண்ணன் தம்பிராமன் அண்ணன் எதிர்த்து ரூமில் தான் இருக்காங்கன்னு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அண்ணன் இருக்கீங்களா, ஓய்வு வரீங்களா, பேசலாமா அப்படின்னேன். நானே வரேன் தம்பின்னு வந்தாங்க. வந்துட்டு ஒரு 20 நிமிடம் அந்த கதையை வந்து சொன்னாங்க. சொல்லும் பொழுது அந்த சினிமா வாடையே அறியாத, சினிமானா தவறு, சினிமா வந்து தப்பு, சினிமா பார்க்கவே தியேட்டர் பக்கம் போகாத அந்த கோஷ்டிகள்லாம் 20 நிமிடம் அப்படியே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னங்க நீங்கள் இது இப்படி தான் படமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த காட்சிகளை பூரா அப்படி கொண்டு வந்த விதம் அப்படி ஒரு அப்போ அவர் அப்படி இந்த சொல்லும் போதே இந்த படத்திற்கான வெற்றி வந்து அங்கேயே வந்து உறுதி பண்ணப்பட்டுச்சு. அந்த இடத்துலேயே வந்து கைத்தட்டினாங்க, கிளாப் பண்ணாங்க. அப்படி ஒரு அருமையான கதை, அதை கொண்டு வந்த விதம். இந்த கதையை வந்து இயக்குனது வந்து தம்பி உமாபதியை வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். என் பையன் மாதிரியே அப்படியே இருப்பான் உமாபதி. ஏன்னா அந்த ஃபிசிக்கு, அந்த உடற்பயிற்சி செய்யணுங்கிற அந்த இது, அந்த ஒரு டிசிப்ளின், அந்த வாழ்க்கை முறை எல்லாமே வந்து என் பையனை பார்க்கும்போது அப்படி உமாபதி பார்க்குற மாதிரி இருக்கும். உமாபதி அதை இயக்கிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ நாங்கள்லாம் ஒரு பெரிய நடிகர்கள் கிடையாது தானே, சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் செஞ்சுருக்கோம். அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன தவறுனா இல்லை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுனா அந்த ஷாட் முடிஞ்சோன்னா உடனே ஓடி வருவாப்ல, அண்ணே வாங்கினே ஓரமாக கூட்டிகிட்டு போய் அண்ணே இது இப்படி பண்ணுங்கண்ணே, கொஞ்சம் மாற்றுங்கண்ணே, இப்படி பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னா. அந்த மாதிரி வந்து ஒரு யாரையும் மனம் நோக விடாமல் மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து சொல்ல அவங்க தான் சங்கடப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு அழகாக அதை வந்து ஒரு சிற்பி போல் செதுக்கிறதுல தம்பி உமாபதி பற்றி நான் பிரமிச்சிருக்கேன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. நான் படத்தை பார்த்துட்டேன். ரொம்ப அருமையான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஒரு படம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு கனத்த இதயத்தோட ஒரு முழு திருப்தியோட எல்லா ஆடியன்ஸ் வெளியே வருவாங்க. அப்படி ஒரு திரைப்படத்தை கொடுத்த அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும், அதை இயக்கிய அன்பு தம்பி உமாபதி அவர்களுக்கும், தயாரித்த அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து. மகிழ்ச்சி. நன்றிண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் எங்கள் வி ப்ரொடக்ஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது தம்பி உமாபதி அவர்கள் அறிமுக டைரக்டர் ஆனதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நானும் இந்த படம் பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரியே தெரியல. அவ்வளோ கிளியர் கட்டாக எல்லாமே தெளிவாக ஷார்ட்ஸ் வைஸ் டிவிஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் சமுத்திரக்கனியும் நம்ம தம்பி ராமாயணம் காம்பவுண்டா எப்பவுமே வெற்றி காம்பு தான்.
அது டெஃபினட்டாக இந்த படத்துலையும் நடக்கும். எங்கள் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி நல்ல கதைகளை தேர்ந்தெடுப்பார், நல்ல சிறந்த டைரக்டர்களை தேர்ந்தெடுப்பார். அவருக்கு இந்த படம் வந்து மாநாடு மாதிரி இன்னொரு வெற்றியை கொடுக்கும். இதில் கலந்துட்டா நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியோட வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக இயக்குனரும் எங்களது சுரேஷ் காமாட்சி அண்ணனுடைய உற்ற நண்பருமான திரு அதியமான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் பேச. மாலை வணக்கம். வாழ்த்துக்கள்ங்க. நான் ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரைனர் நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது. தம்பி ராமையா அண்ணாச்சி மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவங்க சிறந்த எழுத்தாளர், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், தேசிய விருது பெற்ற நடிகர், எல்லாமே தெரியும். ஆனால் இப்படி ஆடுவார்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மியூசிக் பண்ணியிருக்காரு, அது சிறப்பாக இருந்தது. அப்புறம் என் தம்பி சுரேஷ் காமாட்சிக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள். நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து தயாரிக்கிறாரு. அவர் மேலும் மேலும் சிறந்த வெற்றி படங்களை கொடுக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குறிப்பாக அறிமுக இயக்குனர் தம்பி உமாபதி அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டு அண்ட் வாழ்த்துக்கள் அண்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ராஜா கிளி இந்த மூவியும் இந்த க்ரூவையும் சப்போர்ட் பண்ண வந்த ப்ரெஸ், மீடியா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் தான் நாங்கள் என்ன தான் பண்ணாலுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களால் தான் முடியும். இந்த மூவியில் டைரக்டர்னு வந்தது ஒரு ஆக்சிடென்டான திங்கு. இப்போ எப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் தண்ணிக்கான் தாங்க போட வந்தேன், அந்த மாதிரி தான் அந்த மூவியில் நான் வந்தது. என்னென்னா சுரேஷ் சார் வந்து டேலண்ட்டை பிக் பண்ணுறது ரொம்ப நான் என்னென்னா இப்போ நான் அப்பாவோட சப்போர்ட் இருக்கு, நான் வரேன், ஓகே. பட் இப்போ பிரவீன் சொல்லலாம், முபாசிர் சொல்லலாம், அவங்க அந்த மாதிரி நிறையா பீப்புளை வந்து பிக் பண்ணுவார் சார். அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு. இப்போது நம்மளால் முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கும் யாருக்குமே. ஏன்னா அப்பா அம்மா பெற்றுட்டாங்க, அவங்க நம்ம பார்த்து தான் ஆகணும், புஷ் பண்ணி ஆகணும். பட் தேர்ட் பர்சனாக ஒருத்தவங்க வரும்போது புஷ் பண்ணும்போது நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது சம்டைம்ஸ். பட் அவங்க நம்ம மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கைக்காக நம்ம ஓடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது. இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இந்த ரைட்டிங் வைஸ் பெருசாக இருந்த கதை. இது ஒரு உலகம் நாங்களே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி ஃபிட்டின் பண்ணலாம் ஆல் கேரக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நடந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே பாசிபிள் வந்து சுரேஷ் சார் தான். அது எனக்கு ஒரு பர்த்டே டைமில் தான் அவரே ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டுருக்கிற டைமில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ நீ தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா நான் பூஜை டைம்லனா ரொம்ப ஷையான பர்சனு, ரொம்ப பேசுகிறது கம்மியாக தான் பேசுவேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி திங்க்கு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பூஸ்ட் பண்ணி சார் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் இந்த மூவியில் நடித்த ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் ஒரு அப்பா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் அவங்கள ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 80% அப்பா பண்ணிட்டாரு. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் தான் நான் என்னோட அப்பா அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. சுரேஷ் சார் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ அதனால தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்தது. ஸோ அந்த டைமில் வரும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க பங்களில் கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும்னா சமுத்திரனி சார். அது ஒரு க்யூட்டான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா எங்கள் அப்பா அவரை தம்பின்னு கூப்பிடுவாரு, நான் ஒரு அண்ணன் கூப்பிடுவேன். இது என்ன மாதிரியான காம்பினேஷன் தெரியாது. பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இருப்பார். என்னென்னா அப்பா கிட்ட அவங்க செட் ஆஃப் பீப்புள் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டடான பர்சன். அவர் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. எங்களை மாதிரி பசங்கிட்ட வரணும் செம்ம ஜாலி. அது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுறாரு, இப்போ இங்கே இருக்கிறதுன்னு ஆந்திராவில் இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப். நான் இந்த ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லை, எனக்கு பர்சனலாகவுமே அவர் ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். என்னோட மேரேஜ் கொண்டு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஃபுல்லாக எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே இருந்தார். அவரோட பிஸி ஸ்கெடியூல் உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ பிஸி. இன்றைக்கி கொண்டு இப்போ ஏதோ ஒரு ஊர்லேருந்து தான் சார் வந்திருக்காரு. ஒன்று ஒன்லி எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னைய பர்சனலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அவருக்கு இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மமாக இருந்தாலும் நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு சீன் கிளைமேக்ஸில் எடுத்துட்டோம். கேமராமேன் கோபி சார், அவரும் கொஞ்சம் லெஜெண்டு. அப்பா இங்கே இருக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸ்டேஜிங்காக எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா எமோஷன் சீனு சிங்கிள் டேக்கில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சில் போயிடுச்சு. வரும்போது மண்டே சொல்லிட்டு இருக்கேன், பார்த்தாரு, என்னடா அப்படின்னு கேட்டார். சார் அப்படின்னு சொன்னேன். என்ன இல்லை எல்லாமே கரெக்டு, ஸ்லிப் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது, இன்னொரு போகணுமா? இல்லை சார் போகலாம், பட் எமோஷனல் சீன் எல்லாருமே உடச்சிட்டாங்க.
இருக்குட்டி இப்போ பாரு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இயக்குனர் தயங்குற விஷயத்த கூட வந்து எங்கள் அப்பா அந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சில இதை கேட்க முடியாது, ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்க்கணும். அவர் எல்லாமே பண்ணும்போது டப்பிங்கில் பார்க்கும்போது அவர் மேய்க்கிறாரு. என்னன்னா அந்த சீக்வன்ஸில் அவருக்கு சின்ன போர்ஷன் தான், லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷனு. பட் இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்டையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி லைக் அப்ரிசியேஷன் தானே வாழ்க்கை, எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் இருந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்கும். அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நான் சில மூவிஸ் நடிச்சிருக்கேன், அந்த மூவிஸில் சில ஆர்டிஸ்ட் நான் அனுப்பிட்டு வந்தேன், அவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க, அது தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க நடிக்க பேர் எடுக்கிறது தானே வராங்க. பட் இவங்க மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதுல கனி சார் அடிச்சுக்க யாருமே இல்லை. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கனி சார், லவ் யூ சார். அண்ட் டெக்னிக்கலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா விஷுவலாக சப்போர்ட் பண்ணது வந்து கோபி சார் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்னில் இருந்தாங்க. ஏன்னா அப்பாவோட பேட்டர்ன் 50% இருக்கட்டும், நம்மளோட பேட்டர்ன் ஒரு 50% இருக்கட்டும், ஒரு ஃபியூஷனாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணது கோபி சார், அப்பா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இது வந்து நான் கேதர் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த கேதர், கோபி சார் அண்ட் வைரபாலன் அண்ணா ஹார்ட். அண்ட் காஸ்டியூம் வந்து நவதேவின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டின் கடைக்குட்டி நாங்கள் சொல்லுவோம், ராம்பராஜ்குமார் சாரோட டாட்டர். இப்போ நிறைய மூவிஸ் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களும் சின்ன சின்ன டீட்டெயிலிங் எங்களுக்காக மெனக்கட்டது, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் சவுண்ட் டிசைன் எனக்கு வந்து மோர் ஆஃப் டைலாக்காக நரேட் பண்ணுறதோட மியூசிக்கலாக நரேட் பண்ணுறது எனக்கு அது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, ஏன்னா கான்டெம்பரரி டான்ஸ் நான் ஆடினதுனால. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண அப்பா சாங் போட்டு கொடுத்துட்டாரு. பட் ப்ரோக்ராமிங் அசம்பிள் பண்ணது பெரிய பக்கபலமாக இருந்தது சாய் தினேஷனா. சின்ன சின்ன விஷயமா கொண்டு, ஆனால் இது வேணும்னா டே அண்ட் நைட் எதுவுமே பார்க்க மாட்டார், நம்ம எது கேட்டாலுமே பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருந்தது. இதை வந்து ஆடியோகிராஃபி பண்ணி கொடுத்தது தபாஸ் நாயக் சார். அவருமே சீனியர் டெக்னீஷியன், ரொம்ப நாளாக இருக்கிறாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன ஏஜ் அந்த மாதிரி இருக்கும். பட் அவருமே வா வா பண்ணலாம்னு சொல்லும் போது அவர் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையனை வந்து மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், அது அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம் நவகாந்த், அகைன் ராமராஜ்குமார் சாரோட சன், என் பிரதர் மாதிரி. அவர் நானும் ஈஸியாக எங்களுக்கு வேவ் லென்த் பார்த்தாலே நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அப்பாவோட கோர் டீமான சங்கர் அண்ணா, சண்முகம் சுந்தரம் எங்கள் மாமா, அண்ட் அலெக்ஸ் அண்ட் சிவா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல. அண்ட் மேனேஜிங் டீமான சுப்பு சார், ஜெகன் சார், அலெக்ஸ், மாலிக், அண்ட் ஆல்ரவுண்டர் பிரவீன் சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்டாகவும் கலக்கிட்டு இருக்காரு, ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனாக அவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி ப்ரொஃபஷனலாக சொல்லலாம் சார், தம்பிராமையா சார், அப்பா, பர்சனலாக அப்பா. பட் ஒர்க் வைஸில் அவர் எப்பயுமே ஒரு ஃபயர், நான் பார்த்ததில்ல. இந்த மூவியில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனை நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்னா சாங்கு ஒரு கெட்டது சொன்னால் தான் நல்லது சொல்லும் போது அது நல்லாயிருக்கும். சில பேருக்கு அதில் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு என்ன பையன் இப்படி அப்பா வச்சு பண்ணுறான்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லுவோம்ல, நம்ம அப்பாவே ஹீரோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆசைப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான திங் தான் அந்த விஷயங்கள். பட் அது உண்மையாகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாரு. ஏன்னா சாண்டி மாஸ்டர் தான் அந்த சாங், அந்த சின்ன முள்ளு சாங் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் ஒஸ்தியில் வந்து சிம்பு சார் ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு, அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணால் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சாண்டி மாஸ்டர் என்னடா வெட்டிக்கிளி பறகுது. ஸோ இந்த மாதிரி அவர் எதுக்குமே சலிக்காமல் டே நைட் ஷூட் போனாலுமே அந்த பையன் போங்கடா பண்ண முடியாதுன்னு சொல்லலாம், பட் இல்லை சரி பண்ணுறோம். சம் ஸ்டெப்ஸ்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ளிட்னா பண்ணியிருப்பார். ஆயில் ஊற்றி விட்டோம், அப்பா தான். பட் என்ன பண்ணுறது, ப்ரொஃபஷனலுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஆயில் ஊற்றி விட்டா ஒரு காலை விரிச்சதே, என்னடா ஆயில் ஊற்றிட்டு காலை விரிக்கணுமா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணோம், பிடிச்சி பண்ணார். நெக்ஸ்ட் டைமில் அவர் ஆயில் கேட்குறே, எங்கே ஆயில் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஈஸி, நம்மளுக்கு தெரியும் ரிஸ்க் இல்லாதது தான் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். அப்புறம் அந்த ஆண்டவனே சாங் பார்த்துருப்பீங்க, அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு நீங்கள் மூவியில் பார்க்கும்போது அது தெரியும், அதோட பெயின் எல்லாருமே கடந்து வந்திருப்போம்ல. அது எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி தான் நம்மளுக்கு. ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா தப்பு தானே, திமிரு கிடையாதுல்ல. ரெகுலராக பண்ணால் திமிரு, ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம பேசி சால்வ் பண்ணிட்டா அது எல்லாமே சால்வ் தானே. அதனால ஸோ அந்த மாதிரியான ஒரு கோர் கதையை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அது ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம் வித் சப்போர்ட் ஆஃப் சுரேஷ் சார், ஒன் அண்ட் ஒன்லி. அவர் எப்பயுமே எதுக்குமே இது இல்லை, இது வேணுமா ஓகே, அது வேணுமா அது ஓகே. ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க சார். அண்ட் அப்பா, ஐ லவ் யூ பா. அண்ட் அர்ஜுன் சார், சர்வைவர்னு ஒரு ஷோ போனேன். ஐஷோ அவங்க சொல்லுவாங்க, இது என்ன சுயம்பரம் போன மாதிரியே ஒரு ஷோ, என்ன இவங்களுக்காகவே ஒரு ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருக்கும். பட் என்னன்னா இனிஷியலாக எல்லாருமே ப்ரெஸ்ஸில் வந்து என்ன அவங்க 2 வருஷம் லவ் 3 வருஷம் லவ் அப்படின்னா இல்லை, அது ஒரு ஸ்லோவாக தான் கிராஜுவலாக தான் ஆச்சு.
ஸோ அது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்புறம் சின்ன வயசில் எல்லாரும் கேட்பாங்க, என்ன நீ ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு. என்னை இப்போ இந்த வயசில் கேட்டாங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா என்ன சொல்கிறது, ரொம்ப கிவிங்கு, இது வரையும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்குமே இது வரையும் மூஞ்சி சொல்லிச்சது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வர அப்பாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முன்னாடி அந்த என்ன சொல்கிறது 20 years பேக் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா கையால் ஒரு டீ கொடுத்தாங்கப்பா, நாங்கள் யாருன்னே தெரியாது பணம் கொடுத்தாங்கப்பா. ஸோ எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா ஐ லவ் யூ. அண்ட் என்னோடய ஃபேமிலி, அக்கா, மாமா, அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் என்னோட லாஸ்ட் அண்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்லுவாங்கள்ல, என்னோட லக்கி சாம் ஐஷோ அவங்க வந்திருக்காங்க. முன்னாடி வந்து உட்காந்துட்டு என்ன பேச போகணும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேசி தானே ஆகணும், டேரக்டராக வந்துட்டோம், ஹீரோனா கொஞ்சம் ஒழிச்சிட்டு இருப்பேன், இதில் நம்ம சொல்லணும் என்ன. ஸோ படம் கூடிய விரைவில் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறோம். ஒரு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இன் சென்ஸ் நம்ம பை ஹார்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஏங்க ஒரு அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார். அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகபூர் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டைரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாரிச்சோம், எவ்வளவு வெற்றிகளை கொடுத்த முடியும், உழைப்பு ஒன்று தான். ஸோ அதான் கஷ்டத்தை எவன் ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம்னு அர்த்தம். அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த, ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித் தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதைப் போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். இங்கே எம்ஜிஆரும் நீங்களே, ஆரம் வீரப்பன் ஐயாவும் நீங்களே, எல்லோரும் நீங்களே. மகிழ்ச்சி ஐயா. எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினச்சேன் பேசிட்டு கூட நம்பிடலாம்னு. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, மறக்க மாட்டேங்க ஐயா. உங்களுடைய பொன்னான நேரம், ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் எந்த நிர்தேசம் மறக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில்ல, தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல் ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க நாப்பில். திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசில் என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளாக இருந்தால், கிழவனாக இருந்தால் 10-12 வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடவி விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு உனக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி, ஃபஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் செடு நினச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க, அப்படியா, ஓஹோ, இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவ கட்ட பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து. அதனால தான் வாய் திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த வெள்ளம் உண்மையை கொட்டிடுறாங்க. அது தனுசு ராசி, மீன இலக்கணம், போராடம், அதை நம்ப தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதர்கள் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கு இருக்கக்கூடிய தண்ணி போல அப்படியே கொட்டி தீர்த்தாரு. அது உள்ளுக்குள்ளே இருந்தது. சரி, இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுது தான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சமுத்திரக்கனி தான். அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது. என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயணத்தோடு இருப்பார்கள். என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி தான்.
எனது ஒட்டுமொத்த உறவுகளும் இரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கலாம். அதை விட்டு தான் வீட்டில் மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான். ஏய் என் தம்பி இருக்கான், ஏய் என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை ரைட்டாக டீ 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாவே எனக்கு தாழ்வு மனப்பான்மை ஆயிரும். என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல் என்ன 7:10 வருது காஃபி? ஓ அப்போ தம்பி சமுத்திரக்கணிக்கு போட்ட வேண்டியதான். வேறு வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. அப்போ உமாபதிக்கெல்லாம் அந்த பெரிய ஆத்தாடி விட்டு அங்கே போயிடுவார். இது என்னடா? ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் படைப்பார்? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போகிற விட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்னைக்கு சம்மதி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு படம் பார்த்தாங்களே சார். அதான் சார் வினோதய சித்தம். ஓ அப்போ தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காமலே சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிட்டார் போல இருக்கணும். ஸோ இந்த வினோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரக்கணி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படமாக மாற்றி 22 காட்சி 19 நாட்கள் அபரிதமான ஒரு படத்தை வினோதய சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகு தான் எல்லா நேரத்துலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா? அப்போ பொண்டாட்டி ஊருக்கு போய்ட்டு நான் தானே சமைக்கணும். அதை போல் எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன். இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவை, ஸோ அந்த உணவை யார்கிட்ட கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்ட. ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டுப்பார்கள். நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் உருவானான்னு யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்தேன். எதிர்பார்த்து எதுக்காக வளர்க்குற? எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குற? யார் உன்னை ஏய் பெத்துட்ட வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்துன்னு சொல்லக்கூடாது. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாதம் உள்ளுக்குள்ளே ஒரே இருட்டு, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, பரண்டு படுக்க பெஞ்சு இல்லை, பேச்சு துடைக்க ஆள் இல்லை, அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம். அதே போல் இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால் குழந்தைங்க ஸ்டடி ஆகிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில் நம்ம 50 60 வயசுலையோ 70 வயசுலையோ 80 வயசுலையோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது. அமைதி அடைஞ்சால் சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ என்னடா இப்போ முந்தா நாள் போனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ அந்த பொண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோணிக்கு நரகம் தான். ஸோ எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஸோ அந்த வகையில் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறபோது எல்லா தொழிலும் அழுகிறோம், நாங்கள் கம்பிடுறோம் ஏழை அப்படி நம்ம சரியான ஆளியா சூப்பரியா அப்படிங்கிறது. நிறையா 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில் சொல்லாமல் அது என்னை பார்த்த உடனே சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கும். உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமாட்சி ஆசை இருக்குமா இல்லையா அப்படி போகிற தம்பி சுரேஷ் பார்த்துச்சு, அண்ணே இனிமேல் புகழை வாங்கி என்ன ஃபஸ்ட்டு ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஆனால் ஃபஸ்ட்டு டே என்னடா நான் த்ரூட்டாக நடிக்கிறேன்டா, நான் ஆக்சிடென்ட் கிச்சனா மூஞ்சி கோடினும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டாக நடிக்க போகிறேன், தம்பி அண்ணன் நடிக்க போது உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லைப்பா டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்றபோது அப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன்றதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னிட தனித்தன்மை என்ன இருக்குது, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு ஒரு மரியாதை வரும். ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் அந்த படத்தில் அவர் தானாப்பா டைரக்டரு, அப்போ ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்போ தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகாக பண்ணுது தம்பி, நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குனராக கொண்டு வந்திருக்காப்புல. அப்போ எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழியக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க.
அதே போல் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆக்கியிருக்காரப்பா. ஆமாம், எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா, ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தாருன்னா எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையில் நாங்கள் 2 தடவை கலந்துருப்போம். எவ்வளோ உயரத்துக்கு பாருங்க, ஒன்று இருக்க வேல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனு சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்து தான் சங்கடம். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதில் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம், மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் சிரித்த பாருங்க, முகம் நல்லா இருக்குது. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமாம், எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமேல் அவள் தான். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. என் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல, அதை திரும்ப சொல்கிறேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லிப்பேன் நான். ஆமாம், இதெல்லாம் நிறையா சொல்லிப்பேன். ஆமாம், என் மனைவி எனக்காக வரலன்ற போது அப்புறம் என்ன, உமாபதிக்காக தான் மகனுக்காக தந்தையை தாய் வந்தாங்க. அதே மாதிரி தான் என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை. ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின பிள்ளை. ஆமாம், அது வந்திருக்கு. என் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, அவரையும் ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டோம். போட்டு லாக் பண்ணி வச்சிடணுமா இல்லையா? ஆமாம் ஆமாம். அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள், எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை. ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தில் அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை, தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமாம், அவருடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை என்னை பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க. எனது அன்பு தம்பி சமுத்திருக்கிறீங்க. 5:30 மணி ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உட்காந்துட்டுருக்கு. ரொம்ப மேலே சொல்ல மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி, நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம், அது நல்லதாகவே நடக்கும். அந்த நல்லதை உங்களிடம் மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கனவுகள் நிறையாக இருக்கிறது. இந்த அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு. இப்போ தான் மகனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக இவ்வளோதான், எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு, இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடி எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான், தங்க கிளியாக பவனி வர எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்குது, அங்கே பேச போகிறோம், சேனல்லாம் விடாது. அதனால் யாராவது விட்டுருந்தா மன்னிக்காப்பா, ஃபோன் போட்டு அழுகாதீங்களா. மகிழ்ச்சி. அப்புறம் என்னையும் ஒரு நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களாம் எவருக்கா? ஐயையோ இல்லை, சினிமா அப்படி இல்லை. இப்போ அதில் அனுபவம் தான். அந்த அனுபவங்கள் வந்து உள்வாங்கிக்கிறது, பெர்ஃபார்ம். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு 45 வயசாக வித்தியாசம். என் மீது உண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன். அதே போல் எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ப்ரெஷ்ஷில், ராஜா இங்கே கிளிகள் எங்கே, ராஜா இங்கே கிளிகள் இங்கே. இன்னும் 2 கிளி இருக்குது. அந்த 2 கிளி வரல. ஆமாம் ஆமாம், அந்த கிளிக்கு ரெக்கம் முளைச்சி கொஞ்சம் பறந்தாங்க இருக்குது தெரியுது. ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கிறீங்க. ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றிண்ணே. ஆமாம், அன்பிற்கினிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள். போதும் ரொம்ப லென்த்தாக போகுது. என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் இந்த ராஜா கிளி திரைப்படத்திற்கு வருகை இருந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் சார் அவர்களுக்கும், அர்ஜுன் சார் அவர்களுக்கும், அண்ணன் அதியமான் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் ராஜ்கபூர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். இது ஒரு நன்றி உரையாக வச்சுக்க நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எங்கேருந்து தொடங்கலாம்னா, நான் வந்து தம்பி உமாவதிகிட்டேருந்தே ஆரம்பிக்கலான் இருக்கேன். உமாவதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தம்பி. என்னென்னா வந்து ரொம்ப சுய ஒழுக்கம் உள்ள ஒரு இளைஞர். இன்னைக்கு உள்ள சொசைட்டியில் இப்படி ஒரு பையனை பார்க்குறது ஒரு 105% கூட பார்க்க முடியாது. ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல்
தொழிலை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு பையனை வந்து நம்ம பார்க்க முடியாது. அவருக்கு வந்து ஒரு காதல் இருந்தது, கல்யாணம் பண்ணாருனால எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் எனக்கு அந்த தகவல் வந்து தம்பிராமையனை சொன்ன உடனே நான் ஐசான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அதோட இன்ஸ்டா பேஜை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். அது பட் ஆனால் எனக்கு உமாவதியை வந்து ரொம்ப பிடிச்சேன். இந்த கதை வந்து ஆரம்பத்தில் தம்பிராமையனை சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் வந்து ஷூட்டிங் கிளம்பி போனாங்க. ஒரு டீம் கோபி சாரும் 2 பேரும் போனாங்க. அதில் நான் மானிட்டர் பண்ணதில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டுக்காக ரிசர்ச் பண்ணது பூரா உமாவதியாக ரிசர்ச் பண்ணாப்புல. பேக்கெண்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அந்த சீனுக்கு என்ன தேவை, அதோட டீட்டெயிலிங் எப்படி பண்ணலாம், எப்படி ஷார்ட் வைக்கலாம், ஒரு ரூம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி நிறைய படங்களை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருந்தாப்புல. நான் அப்புறம் தான் ஒரு நாள் தம்பிராமன் ஆஃபீஸ் கூப்பிட்டு, நீங்கள் என்ன டைரக்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் இருங்க, நடிக்கிறீங்க, பாட்டு எழுதிட்டீங்க, மியூசிக் பண்ணிட்டீங்க, தம்பி டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னு. அவர் அது தப்பாக எடுத்துக்கல. பொதுவாக ஒரு இயக்குனர் வந்தாங்கன்னா, நான் இயக்குனர் வரும்போது நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக வந்து, தம்பி அவன் பண்ண மாட்டேன்றான், நான் பேசுகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உமாவதியை கூப்பிட்டு, தம்பி நீ பண்ண நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் உமாவதியோட இந்த படம் வந்து உமாவதியோட உச்சம் நான் சொல்ல மாட்டேன். நான் இது ஒரு படம் உமாவதி பண்ணியிருக்க படம். ஆனால் உமாவதிக்குள்ள நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது. அதுக்கான படம் வந்து கண்டிப்பாக இனி நெக்ஸ்ட் அமையும் நம்புகிறேன் நான். ஏன்னா இந்த படம் வந்து இது தம்பிராமேனனோட கதை, அவர் இயக்கியிருக்காரு. அதனால் இந்த பண்ணி வந்த உடனே இல்லை நீங்கள் உமாவதி பெரிய இயக்குனர்னு சொன்னீங்க, என்ன என்ன பெருசாக பண்ணிட்டாரு, என்ன இதில் பெரிய மேக்கிங்கில் பெருசாக, அப்படிலாம் கிடையாது. எனக்கு உமாவதி மேலே திறமை மேலே நம்பிக்கை இருந்தது. இந்த படத்தை இவர் எக்ஸிக்யூட் பண்ணால் சரியாக இருக்குன்னு நம்பினேன், அது கொடுத்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா, இவர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து மாநாட்டில் நான் ரிச்சர்ட்கிட்ட என்னோட கேமராமேன் ரிச்சர்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச மாநாட்டில் எனக்கு பிடிச்ச டெக்னீஷியன்ஸ் வந்து ரிச்சர்ட் ஒன்று, ஆர்ட் டைரக்டர் உமேஷ், சில்வா மாஸ்டர், பிரவீன் கேல், நம்ம எடிட்டர் பிரவீன். எனக்கு அந்த படத்தில் கிடச்ச கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். அவங்கெல்லாம் எனக்கு மிகவும் பிடிச்ச டெக்னீஷியன்ஸ். அப்படி அங்கே வேலை பார்க்கும்போது, ரிச்சர்ட்டை வேலை பார்க்கும்போது எனக்கு கேதர் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். கேதர் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாப்பில். அங்கே பார்த்தா கேதர் தான் ஃபுல்லாக அனுப்பாப்பில். எல்லா இடத்துலையும் வந்து கேதர் தான் அனுப்பாப்பில். அதில் ஷார்ட் வைக்கலாம் ஃபுல்லாக கேதர் தான் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ கேதரோட சுறுசுறுப்பு எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே கேதரோட ஏஜ் குரூப்பும் உமாவதியோட ஏஜ் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்குது, இவங்க 2 பேரும் சரியாக இருக்குன்னு சொல்லி கேதரை கொண்டு வந்து உமாவதிட்ட சேர்த்து விட்டு, நீங்கள் 2 பேரும் பண்ணுங்கன்னே. கரெக்டாக அவங்க 2 பேரும் சிங்க் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க. அந்த வகையில் வந்து நான் நினச்சது மாதிரியே நடந்தது. அவங்க 2 பேரும் வந்து ஒர்க் பண்ண ஸ்டைலு எனக்கு பிடிச்சிருந்தது. கோவப்படாமல், ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஒரு எமோஷனலாக இல்லாமல் நல்லா பொறுமையாக அழகாக டீல் பண்ணாங்க. தம்பிராமையனே அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் அவர்கிட்ட தம்பிராமையன்ட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் ஸ்கிரிப்டை வந்து நான் ராமணனுக்கு பிறகு வந்து நான் பார்த்து வியந்தது. தம்பிராமையன்ட்ட என்ன வியந்தேன்னா, ராமண்ணன்கிட்ட பார்த்து நான் அதை வியந்திருக்கேன். ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்க மாட்டார், டைலாக் அவர் ரோட்டில் சொல்லிகிட்டே இருப்பார். ஸ்கிரிப்டை மணிவண்ணன் சார்ட்டே அதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தது வந்து அது தம்பிராமையன்ன்றது. பவுண்டட் அந்த புக்கை படிக்கவே மாட்டார், டைலாக் கடற்கடன்னு சொல்லுவார். உமாவதி வந்து, தம்பி இப்போ அந்த டைலாக் அப்புறம் அந்த டைலாக் தம்பி இதா தம்பி அப்படி சொல்லி எப்படி ஒரு ஃபுல் புக்கையும் மனப்படம் பண்ணிட்டு வருவார் அப்படின்ற அது அவரே எழுதுனதுனால. பக்கத்து மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்து கொண்டு வந்திருந்தால் அது நடக்காது. அவரே உட்காந்து எழுதுனதுனால அது மனப்பாடமாக வச்சுருந்துருக்காரு. தம்பிராமையனுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் சமுத்திரக்கனி அண்ணன், எனக்கு சமுத்திரக்கனி அண்ணன் வந்து ரொம்ப நாள் எனக்கு பெருசாக பழக்கம்லாம் கிடையாது. மாநாடு டைமில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்த 2 நடிகர்களில் ஒன்று சமுத்திரக்கனி அண்ணன், இன்னொன்று நம்ம தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அவர் 2 நடிகர்கள் தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவித்த நடிகர்கள். அப்போ நான் சமுத்திரக்கனி அண்ணன் பழகிருக்கேன். சனுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துனார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சமுத்திரக்கனி அண்ணன் கேள்விப்படும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் வந்து அவர் படங்கள்லாம் நிறைய கருத்து சொல்கிறாருன்ற மாதிரி சோசியல் மீடியாலாம் நிறைய வரும். சமூக கருத்து சமுத்திரக்கனியெல்லாம் போடுவாங்க. நான் அதில் பார்த்துருக்கேன். அப்போ நான் இப்போ அதுக்கப்புறம் நான் அவரை பழகினதுக்கப்புறம் தான் நினச்சேன், கருத்து சொல்கிறதுக்கு தகுதியான மனிதர் அவர். ஒருத்தர் கருத்து எல்லாரும் சொல்லிட முடியாது, எல்லாரும் சொல்கிறதுக்கெலாம் வர கருத்து சொல்கிறது. நான் சமீபத்தில் 2 பேரை படித்தேன். நான் நிறைய பேர்கிட்ட நான் அவங்களோட மைண்ட் ரீட் பண்ணுவேன். அவங்க சமீபத்தில் நான் 2 பேரை படிச்சிருக்கேன். ஒன்று சமுத்திரக்கனியா, இன்னொன்று மிஸ்கின் அப்படி தான். அவர் ஒரு பலாப்பழம் மாதிரி, வெளியில் கரடு மோட்டாக இருக்கா, அவர் பேசுகிற பேச்செலாம் அவங்களுக்கு பிடிக்காது, எல்லாம் கோவப்படுவீங்க, ஸ்டேஜில் ஒரு மாதிரி அட்ராசிட்டியாக பேசுவார். ஆனால் அவர்கிட்ட பழகி பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய குழந்தைத்தனம் இருக்கும். ஒரு வெயில் யாரையும் வந்து பொறாமை இருக்காது, ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பார், ரொம்ப நல்ல மனிதன். அப்படி தான் நான் சமுத்திரக்கனி அண்ணன் பார்த்தேன். சமுத்திரக்கனி அண்ணன் வந்து கருத்து சொல்கிறதுக்கு ஒரு தகுதியான மனிதர் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல மனிதர். அவரை பற்றி நான் சொல்லணும்னா, இன்னும் அவரும் நானும் பயணிக்க வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, நிறைய மேடைகள் இருக்குது.
அந்த மேடைகளில் நான் அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு மேடை கண்டிப்பாக வரும். அந்த மேடையில் நான் கண்டிப்பாக அவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவேன். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம கெட்ட விஷயத்தை ஷேர் பண்ணுறோட நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணணும். அப்படி வந்து எனக்கு வந்து சமீபத்தில் பிடிச்ச 2 பேரில் அவங்க 2 பேரை நான் சொல்லுவேன். நான் மிஸ்கின் இந்த மேடையில் இல்லை, இருந்தாலும் எனக்கு சமீபத்தில் பிடிச்ச 2 பேரில் அவங்கள நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் கேதர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்த ஸ்வேதா, சுபா, இவங்க 2 பேரும் அவர் அண்ணன் தான் ஹீரோன்னு தெரிஞ்சேன், அவர் நடிக்கிறார். அதை ஒத்துக்கிட்டு நடித்ததுக்கு உங்கள் 2 பேருக்கு வந்து ரொம்ப நன்றிம்மா. அதாவது எப்போவுமே வந்து ஸ்கிரிப்டை தான் நம்ம நம்பணும். அதில் யார் நடிக்கிறான்றதை விட அது என்ன கதாபாத்திரன்றத விட ஸ்கிரிப்டை நம்பி நடித்தா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீங்கள் அவங்களோட நடிப்பேன் இவங்களோட நடிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் நடித்து இங்கே சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் அண்ணன் வெற்றிக்குமரன், அவர் நமக்கு யாருக்கும் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம படத்தில் எல்லா படத்துலையும் இருப்பார், அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் அண்ணன் ஹுமாயூன், அவர் வந்து ஒரு கல்வியாளர், நிறைய கல்லூரிகள் வச்சுருக்காரு. யாருக்காவது சீட்டு வேணா போகலாம், இன்ஜினியரிங் சீட்டு, ஆர்ட் காலேஜ் சீட்டு, எது வேணாலும் வச்சுருக்காரு. போகலாம். அவர் இந்த படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, நம்முடைய அருமை அண்ணன் ஹுமாயூன் கபீர். அப்புறம் தம்பி சாட்டை துரைமுருகன், சொல்லும் போல் அவர் நீதிபதியாகவே நடிச்சிட்டாரு, நடித்து முடிச்சு வந்துட்டார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் தம்பி முபாசிர்கிட்ட வந்து ஒரு நான் நிறைய பேரை பார்க்கும்போது முபாசிட்டையும் ஒரு சின்ன ஒரு இது இருக்குன்னு, ஆனால் முபாசிக்கு சரியான வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லை, கிடைக்கல. அவர் ஜெயிக்கிறது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவருக்கு வரல, அந்த மாதிரி வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக முபாசிர் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஜெயிக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் மாலிக்கு, அதுக்கப்புறம் நவதேவி வந்து நம்ம படத்தோட காஸ்டியூம் டிசைனர், நான் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னோடய நன்றி. அப்புறம் என்னோடய தம்பி எடிட்டர் சுதர்சன், அவன் நான் தான் அறிமுகப்படுத்தினேன், இந்த படத்துலேயும் அவன் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கான், அவனுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வைரபாலண்ணன் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து தம்பிராமனுக்கு நல்ல சிங்கான, நான் அவர்கிட்ட தம்பிராமன் சொல்லிட்டேன், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவரை வச்சுக்கிங்க ஆர்ட் டைரக்டராக அப்படின்னு சொல்லி. நான் எதுலேயுமே நான் வந்து மேக்ஸிமம் வந்து கிரியேட்டிவிட்டிக்குள்ளே உள்ளே போக மாட்டேன், கதை கேட்குறோட சரி. அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டிக்குள்ளே அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த கதை கேட்கும்போது எனக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குன்னு கேட்டுப்பேன், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுப்பேன். ஒன்லி அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். அப்படி அவர் விருப்பத்துக்கு தான் அவர் விட்டேன், அது சிறப்பாக செஞ்சார். அதுக்கப்புறம் நான் என்னுடைய மூர்த்தி அண்ணன், அவர் அந்த படத்தில் வந்து ஒரு சிறப்பான கதை. அப்புறம் அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி, அவங்க வந்து நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவங்க சொன்ன மாதிரி சந்தித்தேன். அப்போ சொன்னாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது இது கதாபாத்திரங்கள் தான் சொல்லுங்கள் தம்பின்னு. அப்போ அண்ணன் வந்து என்கிட்ட வந்து ஒரு நீதிபதி கேரக்டர் மீது ஒரு ஆளுமையான ஒரு கேரக்டர் தேவை அப்படின்னாரு. அவர் சொல்லும்போது நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி அக்கா இருக்காங்க, அவங்கள வேணா கேட்டு பார்க்கலாமா அப்படின்னா, நம்பர் அனுப்புங்க தம்பி, நான் பேசுகிறேன், எனக்கும் தெரியும், நான் பேசுகிறேன்னாங்க. அப்புறம் நம்பர் அனுப்பிச்சி விட்டேன். அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி அவளுக்கு நன்றி, வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் அண்ணன் பாலா நடிச்சிருக்காரு, அவர் கதாபாத்திரம் பெரிய கதாபாத்திரம், வானகரத்தில் கட் அவுட்லாம் வைக்கிறேன்னு இருக்காரு. நான் அவர் வரும்போது எனக்கு நண்பராக வந்தார், இப்போ தம்பிராமனுக்கு சொந்தமாயிட்டார். அதுக்கப்புறம் மாலைக்கு என்னோட அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பிரவீன் ஆஃபீஸ் அட்மினாக இருக்கான். ஸோ எப்போவுமே நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுடைய வேல்யூ நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவன் வந்து நடிப்பான், இவ்வளோ வரைக்கும் நடிப்பான்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் அனுப்பிச்சது முபாசிரையும் பிரவீனையும் சேர்த்து அனுப்பிச்சேன். தம்பிராமன்ட்டு 2 பேரில் உங்களுக்கு யாராவது வேறு வேணா சூஸ் பண்ணிங்கன்னா அவர் பிரவீனை சூஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவன் நடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தான், அவனுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருந்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மக்கிட்ட வேலை பார்த்து நம்மக்கிட்ட ஆஃபீஸ் அட்மினாக இருந்து திரும்ப வந்து அவன் நான் தான் மிகுமுக அவசரத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ஆள் சொல்லி சும்மா சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கதாபாத்திரமாக முதன்மை கதாபாத்திரமாக பண்ணியிருக்கான்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம இடத்துல ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வளரும் போது அது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். நம்ம அலுவலகத்திலேருந்து ஒருத்தர் வெளியே போகிறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னா அது நமக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு அவனுக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிதி உதவி வழங்கி என்னுடைய பிஆர்ஓ ஜான், எனக்கு 2011 என் கூட தொடர்ந்து பயணிக்கிற என்னோடய சகோதரனா, என்னோடய எல்லா இதுலேயும் வந்து பயணிக்கிற ஜானுக்கு நன்றி. அப்போ ரொம்ப முக்கியமான ஆளை மறந்துட்டேன், என்னுடைய அன்பு சகோதரன் கிறிஸ்.
இதில் வந்து ஆக்சுவலாக வந்து கிரீஸ் வந்து நீங்கள் பாடகராக வந்து சைன் பண்ண எல்லாம் இது நல்ல பாடகர், நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஒரு நல்ல நடிகரை பார்ப்பீங்க. ரகுவரன் சாரோட இன்னொரு வருஷனை பண்ணியிருப்பாப்புல, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாப்புல. கிரீஸ் வந்து இதுக்கப்புறம் ஆனால் நான் சொன்னேன் துபாயில் பார்த்து அவங்க ஒய்ஃப்ட்ட சொன்னேன், சங்கீதாட சொன்னேன், அவங்க வீட்டுக்கு நல்லா நடிச்சிருக்காருங்க அப்படின்னு. நம்பவே மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா, ஏங்க உண்மையாகவே நடிச்சிருக்காப்புல, இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க. படம் வந்ததுக்கப்புறமா கூட்டு போய் காட்டுங்க, படத்தை காட்டுங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, ஜானுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் எனக்கு என்னுடைய நிறுவனத்துக்கு பேக் போனாக இருந்து செயல்படக்கூடிய என்னுடைய ஆடிட்டர் பாலமுருகன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. என்னுடைய வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எனக்கு என்னுடைய நிறுவனத்திற்கு பொருளாதார உதவி அதான் மெயின், அதுலேயும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது வழங்கிங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற திருப்பூர் சுப்பிரமணியனாக இருக்கட்டும், அண்ணன் பாலசுப்ரமணியன், அருண், அப்புறம் தர்மா, தம்பி தர்மா, எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோடய நண்பர்கள் அங்கே வந்திருக்க பாலசிங்கம், அது முத்து, வேலாயுதம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா படத்தை பற்றி நான் எதுவுமே பேசலை, படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது என்னென்னா வந்து படம் எடுப்பது எங்களுடைய கடமை. அதாவது வந்து ஒரு சிறந்த படத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கிறோம். அது நல்ல படம் இல்லைன்றது வந்து அதோட வெற்றி தான் தீர்மானிக்குது. நாங்கள் எங்களுக்கு நல்லதாக தெரியும், உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். ஸோ வெற்றி தான் ஒரு படத்தை நல்ல படம், கெட்ட படம், பெரிய படம், சின்ன படம்ன்றதெல்லாம் வந்து அந்த படத்தோட வெற்றி தான் தீர்மானிக்கும், நம்ம பட்ஜெட் தீர்மானிக்காது. அப்படி இந்த படம் ஒரு நல்ல படம், ஒரு மனிதனோட வாழ்வியல், இது மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அதாவது அந்த கதையை சூஸ் பண்ணது காரணமே இது நிறைய பேருக்கு வந்து இது ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கும். இது ஒரு புத்தகம் மாதிரி, நம்ம வாழ்க்கையை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு இது எடுத்தது தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ட்ரைலருக்கே நீங்கள் கூட விமர்சனம் எழுதி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு படத்தை பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் படத்தை பற்றி பெருசாக பேச விரும்பல. படத்தை பார்த்துட்டு 29 ஆக்சுவலாக இந்த படம் வந்து 13 வெளியிடலான் இருக்கோம். 29 நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 29 வந்து 4-5 நாள் தான் வருது. புஷ்பா 2 வர்றதுனால எங்களால் வந்து அந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் சரியாக இருக்காதுன்றதுனால டிசம்பர் 13 மாற்றிருக்கோம். டிசம்பர் 13 நீங்கள் பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்காகவும் ஒரு பரீட்சை எழுதி காத்திருக்கிற மாணவர் மாதிரி நாங்கள் காத்திருக்கோம். உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய அதாவது நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதாவது நேர்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். ஏன்னா உங்கள் விமர்சனங்களை தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நம்புகிறோம். 13ஆம் தேதிக்காக நாங்கள் காத்திருக்கோம். நிச்சயமாக வந்து இது வெற்றி பெறமாக அமையும் நம்புகிறேன். இவ்வளோ வந்துட்டு கடைசியாக கம்பேர் பண்ண ஆண்ட்ரூஸ் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய இளையராஜா, ராஜேஷ், அப்புறம் கார்த்தி, அருண் கார்த்தி, எல்லாருக்குமே நன்றி. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருக்கா, தம்பிரா மேனேஜ் மாதிரி காலை போன சொல்லுங்கள், நன்றி சொல்லிடுறேன். செல்வா என்னுடைய தயாரிப்பு செல்வா, ஜெகன், எல்லோருக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். போர்டு அழைக்கிறேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா? இறைவனுக்கு நன்றி. நான் வினோத சுத்தம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன். காலம் நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் நமக்கு எப்போ தரணும், எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்கள் இருக்கும்போது எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது. இன்றைக்கி மட்டும்தான் நான் வேணுனேன், ஒன்றும் இல்லை. ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது, சரியாக போயிடணும், சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணுனேன். இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும். அது எல்லாமே காலம்தான், காலம் முடிவு பண்ணுறது தான். இதை நான் ரொம்ப நம்புகிறேன், இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன். ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு. ஒரு இயக்குனருடைய 3 படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க. அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை, தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன். அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது. அவரோடு பயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்தது. அந்த மேடையில் தியாகு சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம். யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
தம்பி வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என் அண்ணன் தம்பிராமன் அண்ணன், அவரை பற்றி நான் சொல்லணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன், அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நாங்கள் 2 பேரும் சந்திச்சோன்னா கதைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷத்தில் நான் ஒரு கதை சொல்லுவேன், அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க. மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும். அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன். இப்போ 5வது படைப்புக்கு வந்திருக்கோம். இன்னும் 5 படம் இருக்குது. அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்குது. அது நடக்கும்னு நம்புகிறேன். என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது நான். ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருங்க, ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவன் தான் மாட்டிட்டு எங்கேயா முட்டிச்சந்தில் நின்றுட்டுருப்பான். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. நான் அப்படியே போகிறேன். போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறையா நம்புகிறவன். அப்படி தான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை இன்னும் நான் நம்புகிறேன். அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன். இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம். நீங்கள் அரசியலா பேசலாம், சினிமாவா பேசலாம், இலக்கியமாக பேசலாம், எது பேசினாலும் அண்ணன் அதுலேருந்து தனியாக மொத்தமாக இப்போ நடிகராக இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார், ஒரு அரசியல்வாதி ஆவார். எல்லாமே புள்ளி விவரத்தோடு இருக்கும். அப்படி ஒரு அண்ணன், ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணனை நான் பார்ப்பேன். என் தகப்பனாக பார்த்துருக்கேன், என் அண்ணனாக பார்த்துருக்கேன், ஒரு குருவாக பார்த்துருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரிவார். அதுதான் என் அண்ணன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே, இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. என் பிள்ளை அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன். ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியாக கிளம்பி அந்த வாசல் வழியாக வரணும். வந்தார். எப்படி எந்த டைமிங்கில் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கார் வரும், காரை இவர் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு. அண்ணன் சொல்கிறாரு, இது கனி சொல்கிறா, அவனை பண்ண வேணான்னு சொல்லு, இல்லைன்னா டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லு, ரோப்பு கட்டிக்க சொல்லு அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறேன் தம்பி வேணாமே ரோப்பு கட்டிக்கலாமே. இல்லை நான் வந்துடுவேன். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன். ஃபைட்டாக பண்ணுவார், டான்ஸாக பண்ணுவார், நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான். எல்லா தகுதியும் இருந்து என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன். முதல் கதவு திறந்தது எங்கள் அர்ஜுன் சார் மூலமாக. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐஷு வந்தாங்க. 2வது கதவு இது, இயக்குனராக அடியெடுத்து வச்சுருக்கான். இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பார்க்கும்போதெல்லாம் சொன்னேன், நீயே எழுது, உன்னுடைய ப்ளஸ் என்ன, உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சுரு, உன்னுடைய ப்ளஸ்ஸை வச்சு எழுது, கூடவே நிற்கிறேன், எடுப்போம், நம்முடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம். அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். செய்வோம். ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்களில் என் தம்பி வந்து நிற்பான். கூடவே நானும் நிற்பேன். வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். ராஜா கிளி எங்கள் அண்ணன் பல முறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கான்னு சொல்லல, அந்த மாதிரி இது ஒரு கதை. நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை. நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது. நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக வேணாலும் இருங்க, ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது. என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான், இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது, நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும். அப்படி தான் இந்த கதை. இவ்வளோ சொன்ன போதும் இல்லைண்ணே, இதுக்கு மேலே பேசணும். இதுதான் காலத்துக்கிட்ட பதில் சொல்லாமல் யாருமே தப்பிச்சு போயிட முடியாது. ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்துருங்க, எளிமையாக இருந்துருங்க. காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும். வெல்வோம். வாழ்த்துக்கள். நன்றி.
முதல்ல வீடியோக்கா? ஓகே.